நாட்டில் சுறுசுறுப்புடன் இயங்கி வரும் இந்திய கூட்டுறவு கழகங்களில் ஒன்றான கோப்ராசி டிடே பெர்ஹாட் நேற்று அதன் 28வது ஆண்டு பொதுக்கூட்டத்தை நடத்தியது. கோலாலம்பூர் மாய்கா தலைமையகத்தில் நடைபெற்ற அக்கூட்டத்தை மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார். கழக உறுப்பினர்களும் நிர்வாகத்தினரும் ஒன்று கூடி கூட்டுறவு நிறுவனத்தின் செயல்திறனை மதிப்பாய்வு செய்து எதிர்காலத்திற்கான யுக்திகளை வகுக்கும் களமாக இக்கூட்டம் அமைந்தது. மறைந்த துன்சாமிவேலு காலத்தை போல் பெருந்திரளானோர் கூட்டத்துக்கு வந்திருந்ததை டத்துஸ்ரீ சரவணன் தமதுரையில் பாராட்டினார். 2008க்கு முன்னால் துன்னுடைய காலத்துல எப்படி கூட்டங்கள் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு பழைய நினைவை ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய கூட்டங்கள் தான் நம்முடைய கூட்டுறவு கழகங்கள். பழைய தலைவர்கள் இல்லை அப்படின்னா இந்த கூட்டுறவு கழகங்கள்லாம் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. துண்ணுக்கு அப்புறம் இது போன்ற மிகப்பெரிய திட்டங்கள் உருவாக்கப்படாமல் இது போன்ற புதியவர்கள் உள்ளே சேர்க்க முடியாமல் இருந்த ஒரு சூழலில் தான் இன்னைக்கு நம்ம இயங்கிக்கிறோம். ஆக இந்த கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் மட்டும்தான் நம்மளை உயிர்ப்போடு இன்னும் அந்த பழைய உணர்வோடு வச்சு நம்முடைய ஆரம்ப திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேப் காலேஜ், அதுக்கு முன்னாடி நெகிரி தொழில்நுட்ப கல்லூரி, வென்டோ, அதுக்கப்புறம் டேப் காலேஜ், MIED, எய்ம்ஸ், NLFCS, KPJ, கோப்டிடே, யாசி, அப்புறம் நேசா அப்படின்ட்டு நம்ம ஆரம்பிச்ச எல்லா திட்டமும் நீங்க பாத்தீங்கன்னா NLFCS அதிகமா லாபம் கொடுக்குறாங்க, நேசால கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் மாய்காவில் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்துமே, துன்காலத்தில் தோற்றுவிக்க அனைத்துமே இன்றைக்கு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு. கோப்டிடேகள் எடுத்திருக்கிறாங்க, KPJ எடுத்திருக்கிறாங்க. அதே போல கோப்டிடேக்கு பொறுத்தவரை இதுவரைக்கும் நம்ம ஆரம்பிச்ச நாள் இது வரைக்கும் நம்ம லாபத்தில் செயல்பட்டாலும் இந்த பொதுக்கூட்டத்தில் எல்லாம் இலக்கம் தெரிவித்தால் நிச்சயமா அடுத்தடுத்த முடிவுகள் வர்த்தக ரீதியாக, அதாவது பாதுகாப்பான வர்த்தகத்தில் சில வர்த்தகத்தில் நம்ம ஈடுபடணும் அப்படின்றது கோப்டிடேக்கோட இலக்காக இருந்திருக்கு. அதாவது கோப்டிடேக்கு நீங்க பணம் போட்டீங்கன்னா உங்களுக்கு MIED படிக்கிறதுக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு சிந்தனையில ஒரு சேவிங் ஸ்கீம், அதாவது ஒரு பணம் வைக்கக்கூடிய ஒரு கோஆபரேட்டிவ் வந்து ஆரம்பிச்சதுனால வேற வர்த்தகங்களை ஈடுபடுவதற்கு சில நடைமுறை சிக்கல் இருந்துச்சு. நம்முடைய சட்ட விதிகளை மாற்றி நம்முடைய STM அனுப்பி இருக்கிறோம். அதன் வாயிலாக அந்த அனுமதி கிடைத்தால் நிச்சயமாக புதிய முதலீட்டு திட்டங்களில், பாதுகாப்பான முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்து இன்னும் அதிகமான லாப ஈவை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக கோஆபரேட்டிவ் மாற்றக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளும். டேஃப் கல்லூரி, MIED, எய்ம்ஸ் மற்றும் KPJ ஹெல்த் கேரின் யாசி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு MIC ஆதரவு முயற்சிகளின் வெற்றியையும் அவர் பாராட்டினார். கோப்ராசி டிடே பெர்ஹாட் தற்போது 8 மில்லியன் ரிங்கெட் வைப்பு தொகையை வைத்திருப்பதாக உறுப்பினர்களின் பெரும் கைத்தட்டலுக்கு மத்தியில் சரவணன் அறிவித்தார். அதே சமயம் அக்கூட்டுறவு கழகத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் கடந்த ஆண்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாதுகாப்பு மற்றும் லாபகரமான முதலீட்டிற்கான கோப்ராசி டிடேக்கின் எதிர்கால திட்டங்கள் குறித்து அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சரவணனின் உரையை தொடர்ந்து கோப்ராசி டிடே நிர்வாகத்தினர் மற்றும் அனைத்து மாநிலங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையே ஒரு விரிவான கேள்வி பதில் அமர்வு நடைபெற்றது. கூட்டுறவு கழகத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திசையின் பல்வேறு அம்சங்களை விவாதங்கள் உள்ளடக்கியிருந்தன. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my